1 மணி நேரம் இப்பதான் சப்ஜெக்டுக்கே வர்றேன். மெயின் பிக்சரே இருக்கு. கட்சி துவங்கும் போதே ஒருத்தன் கரப்ஷனோட தொடங்குறான். கட்சி ஆரம்பிக்கும் போது ஊழலோட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்? தீய சக்தி திமுகவுக்கும் ஊழல் சக்தி அதிமுகவுக்கும் நாங்க தான் மாற்று. திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்திகளாம். போன வாரம் தான் உயர்நீதிமன்றம் காரி துப்பி 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்கு இந்த தூய சக்திக்கு. நீதிமன்றத்தால் 2015 ஒரு படம் நடிச்சு அந்த படத்தினுடைய வருமானத்தை 15 கோடி ரூபாயை மறைத்ததற்காக நீதிமன்ற வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் பண்ணுது. நான் அபராதத்தை கட்ட மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றம் போயிட்டாப்ல. நீதிமன்றம் விசாரிச்சுட்டு 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டு நீ பணத்தை கட்டு அப்படின்னு. நீ ரீல் ஹீரோவா இருந்தா பத்தாது, ரியல் ஹீரோவா இருக்கணும். திரைப்படத்தில் சமூக நீதி பேசினா பத்தாது, நீங்கள் உண்மையிலேயே நாட்டுக்கு வருமான வரி கட்டணும். இது ஒரு தேச துரோகம். நான் சொல்லல, நீதிபதி சொன்ன கருத்து. லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ், நம்ம ஊர் கார்ல அவருடைய இது உட்காராது. லண்டன்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் இறக்கி அதுக்கு வரி கட்டணும்ல, கட்ட மாட்டேன். நான் மைனர் குஞ்சு அட்வான்ஸ் புக்கிங்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் அதனால நான் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு எவ்வளவு 1.25 லட்சம் தான். வடிவ 2 ரூபா தான் கட்டேன். என்ன கோபத்தை தான் தெரியல, எடுத்து இருப்பிலே சொருவிட்டாமல்ல. மாதிரி 1.25 லட்சம் ரூபா தான் கேட்டிருக்கேன் வருமானம் இது ஆர்டிஓ ஆபீஸ்ல. நான் கட்ட மாட்டேன். எங்க பரம்பரையே ஒரு மைசூர் மகாராஜா பரம்பரை, குவாலியர் சாம்ராஜ்யம். நாங்க எங்களுக்கு வரிகட்டிய பழக்கம் இல்லை. நாங்க வரிகுடா இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதனால இது நீ சுதந்திரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நீ போராளி. நான் வரிகட்ட மாட்டேன்னு புளித்தவன் என்ன மாதிரி, நான் வரிகட்ட மாட்டேன்னு வாவுசி நின்ன மாதிரி, நான் வரிகட்ட மாட்டேன்னு சொல்லி மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோணும் வெண்ணிக்காலையும் சுந்தரலையும் நின்ன மாதிரி நின்றிருந்தா அப்பம் போராளி. சுதந்திர இந்தியால வரிய வச்ச நாடே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப நான் வரிகட்ட மாட்டேன், நான் புளித்தவன் பரம்பரை. வாப்பா, இவர் ஊழலை ஒழிக்க போறாராம். 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, வருமானத்தை மறைத்ததாக வரிகட்ட முடியாத ஒருத்தன் இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்புன்னு சொல்றான். அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல? கலைஞர் ரோல் மாடல், திமுக தீய சக்தி. ஜெயலலிதா ரோல் மாடல், அதிமுக ஊழல் சக்தி. கலைஞர் நல்லவர், திமுக ஒழிக்கணும். ஜெயலலிதா எம்ஜிஆர் நல்லவங்க, அதிமுக ஒழிக்கணும். யாருப்பா நீ? எப்பா இந்த படத்தை சொல்வார்ல, அண்ணின் படத்துல, டேய் நான் சிவாஜியை பார்த்திருக்கேன், எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்தே இல்லடா, என்ன நடிப்பு மாறல. அது மாதிரி மேடையில பெர்ஃபார்மன்ஸ். என்னுடைய எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான உணர்வு என்பது அது ரத்தமும் சதையுமானது, அது உயிரும் உடலுமானது. இது சென்டிமெண்டான சென்சிபிளான இந்த நடிப்பை படத்துல போட்டுதான் தேசிய விருது கிடைச்சிருக்கும். மேடையில் அது கீழே ஸ்கிரிப்ட் பேப்பர் வேற. இந்த இடத்தில் கொஞ்சம் கத்தி பேசவும், இங்கே கையை முறுக்கவும், இங்கே ஆக்ரோஷமாக சென்று மேடையை ஒரு ரவுண்ட் அடிக்கவும் ஸ்கிரிப்ட். இந்த எஸ்பிபி, சைலஜா இவங்கெல்லாம் மேடையில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு பாடுவாங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் எண்ணினவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராடவா. அது மாதிரி மேடையில் ஒரு கிளிப்போட வச்சுக்கிட்டு மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேசாத ஒருவன் எப்படிடா தலைவனாக இருக்க முடியும்? எங்க அண்ணன் திருச்சியில மாநாட்டில் பேசினாங்க, 2.5 மணி நேரம் பேச்சு. மரியாதைக்குரிய திமுக, அதிமுக, தாவேகால, காங்கிரஸ்ல, பாஜக இருக்கக்கூடிய எங்க அண்ணன் தம்பிகள் தயவு செய்து மாநாடு ஸ்பீச் சாட்டையில எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், போய் பாரு. ஒரு துண்டு சீட் இல்லாம, ஒரு A4 சீட் இல்லாம தமிழ்நாட்டின் பிரச்சனைக்கான தீர்வை 1.5 மணி நேரம் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். 1 மணி நேரம் இல்ல, நீ 5 மணி நேரம் பேசினாலும் ஆற்றலோடு, அதே உற்சாகத்தோடு, அதே வேகத்தோடு, உலக அரசியலா, இந்திய அரசியலா, திராவிட அரசியலா, தமிழ்நாட்டு பிரச்சனையா, தமிழ் தேசிய பிரச்சனையா, ஈழ பிரச்சனையா, இலங்கை வரலாறா, புலித்தேவன் வரலாறா, மருதுபாண்டி வரலாறா, தீரன் சின்னமலை வரலாறா, முதல் சங்கமா, இடைச்சங்கமா, கடைச்சங்கமா, தமிழ் உருவான வரலாறா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையா, சிலப்பதிகாரமா, சீவக சிந்தாமணியா, திருக்குறளா, எல்லாத்தையும் மக்கள் மொழியில் கடத்தக்கூடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்றார். 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 தடவை குனிஞ்சு பாக்குறது. 10 நிமிஷம் அது நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவேன்? அதை கொஞ்சம் தேடுறேன்.
அது அடுத்து PT 1 போட்டுருக்கு, பேட்ச் ஸ்டாண்ட் ஓவர். இதையும் நம்பி ஒரு கூட்டம் போதுங்க. இதை நம்பி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஒருபோதும் நாங்கள் போக மாட்டோம். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. பிரபாகரன் பிள்ளைகளுக்கு அந்த அரசியல் தேவையில்லை. கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறோம். ஆனால் குடும்பத்துக்கே உண்மையா இல்லாத ஒருத்தன் நாட்டுக்கு எப்படா உண்மையா இருப்பான் கேள்வியை நான் எழுப்புறேன். கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் உண்மையா இல்லாத ஒருத்தன் நாட்டு மக்களுக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேடிக்கை. இதுல நான் பேச வேணும்னு நினைச்சேன். அவள் மனைவியை இயக்குவது யாராமா? திமுகவா? என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? எப்படி இருப்ப? பைத்தியக்காரன். இதையும் நம்பி ஒரு சின்ன சின்ன கூட்டம், சின்ன பிள்ளைங்க. எவன் அது? சங்குதான். அவனுக்கு இது தேர்தலோட சங்குதான். அதுக்கான அச்சாரமாகத்தான். நல்லா செட் பண்ணிருக்கீங்க, நல்லா செட் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி பேசும்போது சங்க ஊதுங்கன்னு அருமையா செட் பண்ணி குளச்சல் ஏற்பாடு அருமையா இருக்கு. ஊதிர வேண்டியதான். நம்ம ஊத தேவையில்ல. மான தமிழர்கள், அரசியல் புரிதல் கொண்ட இளைஞர்கள் உண்மையிலே சங்கு ஊதுவார்கள். நம்ம எல்லார் வீட்லயும் இன்னைக்கு 2ஆம் வகுப்போ 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ 5ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய பையன் இருப்பான். என் பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், மதிய உணவு சாப்பிட்டு கொண்ட ஒரு மாணவன் பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து மூளை வெளியே வந்து செத்து போனால் என்றால் இந்த ஆட்சி எவ்வளவு கேவலப்பட்ட ஆட்சி என்பதை நீ கற்பனை செஞ்சு பாரு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுது, பள்ளியின் மேற்கூரை இடிஞ்சு விழுது. இன்னைக்கு இதே குளச்சல்ல அரசு பள்ளி இருக்காக்கா, இந்த குளச்சல் அரசு பள்ளி இருக்குல்ல, இந்த அரசு பள்ளியின் கழிவறைக்குள்ள பிரின்ஸ் உள்ள போயிட்டு வெளியே வாங்கடா. வாடாடி, வர முடியுமா? வர முடியுமா? இந்த அரசு பள்ளியின் கழிவறைக்குள்ள, ஆண்கள் கழிவறைக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர், இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மனோ தங்கராஜ், எவனாவது ஒருத்த உள்ள போயிட்டு வெளியே வாடா. இந்த குளச்சல் பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலைய கழிவறைக்குள்ள MLA MP அமைச்சர் ஒரு நாள் உள்ள போயிட்டு வெளியே வாடா. வாடா. வர முடியுமா? ஆனா ஆத்தா எப்ப அக்கன் தங்கச்சி சின்னப்ப பெரியப்ப மாமன் மச்சா எல்லாம் அதுலதான் சிறுநீர் கழிக்கணும், அதுலதான் மனம் கழிக்கணும் என்றால் எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி. ஒரு டாய்லெட்டை கூட சுத்தப்படுத்த முடியாத இந்த ஆட்சி எப்ப நல்லா ஆட்சி முடியும் நான் கேட்கல, நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. கல்யாணத்துக்கு வந்துருவாரு அண்ணாச்சி, காது குத்துக்கு வந்துருவாரு, இங்க சாவுல தான் வந்துருவாரு. நீங்க MLA MP என்னன்னா சாவுக்கு வந்துருவாங்க, கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. இதை தவிர ஒண்ணும் கிடையாது.